இங்க அப்படி அல்ல. அதிமுக தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் 26 ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில மக்கள் தயாரா இருக்காங்க. 26 2 பேர் மோடியா லேடியான்னு அம்மா சொன்ன கட்சி இது. அந்த கட்சி இன்றைக்கு எடப்பாடியாரா அது ஸ்டாலினா என்று வருகிற போது நிச்சயமா வாக்களிப்பாங்க. காரணம் என்ன? எடப்பாடியா கடந்த நாள் செய்த ஆட்சியினுடைய நல்ல திட்டம் தான் காரணமே. நீங்க வெறுமனே சார் வெளியில இருந்தெல்லாம் அதிமுக அழிக்கலாம்னு கடன் கட்ட முடியாதுங்க. திரு தினகரனை பொறுத்தவரையில அதிமுக அழிய வேண்டும், அழிக்க வேண்டும் என்றுதான் பிஜேபியோடு இணைந்து அண்ணாமலை வைத்து பேச வச்சார். ஆனா அந்த அழிந்து போச்சு கட்சியோட ஏன் கூட்டு சேர விரும்புறீங்க? அப்போ பாஜக அப்படி நினைக்கல சொல்றாரு. அம்மாவின் பிள்ளைகள் ஒன்னா இருக்கணும் தான் பாஜக நினைக்குது. என்ன சார் அதாவது திரு குருமூர்த்தி ஆடிட் குருமூர்த்தியுடைய கட்டுப்பாட்டுல திரு ஓபிஎஸ் இருந்தார், தர்மத்தை நடத்தினார். அதற்கு பிறகு பாருங்க பிஜேபி சொல்லித்த துணை முதலமைச்சர் சொன்னார். அப்ப எல்லாமே பிஜேபி மூலமா இயங்குறாரு. இன்றைக்கு அதிமுக விரும்பல, பிஜேபி வேண்டாம் என்று முடிவெடுத்து உறுதியா இருக்குது. இன்னும் பிஜேபியோட சேருவாங்கன்னு சொன்னா இதை விட அபத்தமான பேச்சு எதுவுமே இல்ல. உறுதியாக அதிமுக பாஜகவோடு சேர்ந்து இனி பயணிக்காது, தனித்து இயங்கும், வலிமையான கூட்டணி அமைக்கும். 26 நிச்சயமாக வெல்லுங்க. டாக்டர் சுமந்த், இருதுருவ அரசியல் ஸ்டாலினா எடப்பாடி மக்கள் பார்ப்பாங்க, 15% ஓட்டு கூடுன்ற இல்லைங்க. அதாவது ஐடியாலஜி அப்படிங்கறதனுடைய அடிப்படையில ஒரு தேர்தல் கூட்டணி அமைக்கப்படுறது இல்லை. உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்த்தோம்னா மகாராஷ்டிரால சிவசேனாவுடைய சித்தாந்தம் வேற. உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா காங்கிரஸ் கட்சியோடு அவர்கள் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்க, தோக்குறாங்க, அது வேற விஷயம். தேசியவாத காங்கிரஸோடையும் தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்போ இப்போ உதாரணத்திற்கு பாஜக தேர்தலுக்கு பிறகு மெஹபூபா முஃப்தியோடைய பிடிபியோட கூட்டணி வைக்கிறாங்க. நேர் எதிர்மாறான சித்தாந்தம். சோ இது சித்தாந்தத்தின் அடிப்படையில் தேர்தல் கூட்டணிகள் அமைப்பதுங்கிறது கட்டாயம் அல்ல. பிராக்டிக்கலா உங்களுடைய பிரதான எதிரி யார், உங்களுடைய அடுத்த கட்ட உடனடி நோக்கம் என்ன, ஆர் டார்கெட் என்ன, மூன்றாவது இதை தோற்றுவிட்டீர்கள் என்றால் இந்த போட்டியில் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், இதனுடைய அடிப்படையில் முடிவாகிறது தான் தேர்தல் கூட்டணிகளை தவிர ஏதோ பெரிய சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் அமைக்கப்படும் கூட்டணிகள் அல்ல. திமுக காங்கிரஸ்க்கு எடுத்துக்கங்க. அப்படி ஒருவேளை கூட்டணி அமைச்சா இப்ப திமுக என்ன சொல்றாங்க, கள்ள கூட்டணி தொடருதுன்றாங்க. அப்ப அந்த குற்றச்சாட்டு அதிமுக மேல வரும்ல? இல்லைங்க, கள்ள கூட்டணி அதிமுக மேல அதாவது முதல்ல ஒரு காலகட்டத்துல பாஜகவோட போனா அதற்குதான், அதனாலதான் அதிமுக தோல்வி அடையுதுன்னு ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாஜக உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ 10% ஓட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த 10% ஓட்டும் அதிமுக ஓட்டும் காம்ப்ளிமெண்டரி ஓட்டு. இது எதிரும் புதிருமாக இல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அதிமுக பாஜகவை புறக்கணித்து விட்டு விஜயோட மட்டும் கூட்டணி வச்சாங்க, வேற மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டு போனாங்கன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் அந்த கூட்டணிக்கு வருமா? வரவே வராது. சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுக என்ன செய்தாலும் அது திமுக கூட்டணிக்குத்தான் போகும். அது அவங்க பல கடந்த நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க 2000 செல்வி ஜெயலலிதா உயிருடன் இருந்த காலகட்டத்துல சிறுபான்மையினர் வாக்குகள் எங்க போச்சுன்னு போய் பாருங்க. அப்பவே திமுக கூட்டணி தான் போச்சு. சோ இது திமுக அதிமுக இந்த முயற்சியை ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் இதுதான் எங்களுடைய நோக்கம், சிறுபான்மையினர் வாக்குகள் இன்னைக்கு சாலிட் 15%, 13% சொல்றாங்க. 15-16% மேல இருக்கும். நான் சொல்றது 2011 டேட்டா. சோ நிச்சயமா ஒரு 16-17% ஓட்டு அது கிட்டத்தட்ட 90% திமுக கூட்டணிக்கு தான் போகுது. அது 85% நீங்க குறைக்கிறதுல உங்களுக்கு என்ன பெருசா வரப்போகுது? அது நீங்க குறைச்சீங்கன்னா கூட ஒரு 2% 3% ஓட்டுக்கு மேல வரப்போறது இல்ல. வேற இவங்க கையில 10% இருக்குது, அதை நிரூபிச்சிருக்கிறாங்க. நான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறவில்லை. ஆனால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒன்று கூடினால்தான் அந்த கூட்டணியை வீழ்த்த முடியும். ஒருவேளை இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டணி தேவை இருக்காது. சோ ஒரு உதாரணத்துக்கு திமுக கூட 2 கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இருக்காங்க, வேற யாருமே இல்ல, காங்கிரஸ் இல்ல, விசிகே இல்ல, யாருமே இல்லன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அப்போ உங்களுக்கு இவ்வளவு ஒரு பெரிய கூட்டணி உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க அதிமுகவும் விஜயும் மட்டும்
தேர்தலை சந்திக்கலாம். பட் இன்றைய சூழலில் திமுக கூட்டணியில் பிளவு ஏற்படாமல் இருக்கக்கூடிய இந்த சூழலில் நிச்சயமாக அதிமுகவும் பாஜகவும், பாஜக மட்டும் இல்ல, மற்ற கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற மற்ற கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்தால்தான் இந்த திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியும். இல்லை என்றால் ஒரு கிஃப்ட் பண்ணி இன்னொரு 5 வருஷம் ஆட்சியில இருங்க அப்படின்னு ஒரு கிஃப்ட் பேக்கேஜ் பண்ணி திமுக அவங்க எலெக்ஷனை கொடுத்துடலாம். திரு புகழேந்தி அவர்கள்ட்ட, திரு புகழேந்தி, இரட்டை இலை தொடர்பான வழக்குகள் மீண்டும் வேகம் எடுத்திருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு வாங்க அப்படின்னு பலருக்கும் மனு கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் அதோட கனெக்ட் பண்ணி பார்க்கணுமா? இல்ல, அது இதுக்கு சம்பந்தம் இல்லை சார். இப்ப நானு நேத்தி கேஸ் போட்டேன், எலெக்ஷன் கமிஷன் மேலே கண்டெம்ட் மூவ் பண்ணேன். நம்ம தந்தியில பிரேக்கிங் போச்சு. சோ அங்க அது ஒரு வித்தியாசமான வழக்கு. அருமைக்குரிய மணிகண்டன் அவர்கள் பேசும்போது சொன்னார், அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம்னு சொல்லி. 19% சென்ற நாடாளுமன்றத்தில், போன நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி வாங்கினப்போ அப்போ போட்டியிட்ட இடங்கள் வெறும் 20, வாங்கியது 19%. இப்பொழுது நாடாளுமன்றத்தில் 34 இடங்களில் எடப்பாடி தலைமையில் அஇஅதிமுக நின்னுச்சுன்னு சொல்லி நின்னாங்க, வேட்பாளர்களை போட்டாங்க. 34% வந்திருக்கணும், 20% தான் வந்திருக்கு, 1%ங்கிறாரு. 88 லட்சம் ஓட்டு தான் மொத்தத்துக்கே வந்திருக்கு. அப்ப உறுப்பினர்களே கிட்டத்தட்ட 2 கோடி உறுப்பினர்கள் எங்க போனாங்க ஓட்டு போடாம? சோ வாக்கு சதவீதம் குறைகிறது, அதுல இருந்து மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. ஆனா நான் சப்ஜெக்டுக்கு திருப்பி வரேன். இந்த திராவிட இயக்கம், திராவிட ஐடியாலஜி, இந்த திராவிட இயக்கத்தின் கொள்கைகளுக்கு மாறாக இருக்கின்ற கட்சியோடு எந்த காலகட்டத்திலும் திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவர்கள் போக முடியாது சார். நான் திரும்பியும் சொல்றேன் உங்களுக்கு சார், அம்மா இருக்கப்போ போலையா, அப்புறம் இனிமே கூட்டணி அமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மீண்டும் போகலையா? இதெல்லாம் நடந்திருக்கு சார். இல்ல, ஒரு நிமிஷம் கேளுங்க. அம்மாதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு சீட்டை கொடுத்து 4 எம்பிக்களை உருவாக்கி கொடுத்தாங்க. முதல்ல என்ட்ரியே அம்மாதான். நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. நான் ஒரு தவறை செய்து விட்டேன், இனி அந்த தவறை செய்ய தயாராக இல்லை. எந்த காலகட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னதும் அம்மாதான். அதுக்கு முன்னாடி கூட்டணியை ஏற்படுத்துறது, ஆதரவு கொடுக்கிறது, இந்த தலைவர்கள் பிரிஞ்சு போய் இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியை நாடுவது என்பதெல்லாம் வேறு. ஆனால் நீங்க கேட்ட கேள்வி அம்மாவை பத்தி கேட்டதுக்காக நான் சொன்னேன். கொள்கை அடிப்படையில் சார், 2004 யாரோட கூட்டணி அமைச்சீங்க? 99 நினைக்கிற சீரணி அரங்கத்தில் சொன்னாரு, நான் ஒரு தவறை செய்து விட்டேன், இப்போது நான் வாக்கு கொடுக்கிறேன், அதற்காக தான் அந்த ஆட்சியை கவிழ்த்தேன்னு சொன்னாரு. 2004 அத்வானி இருக்கப்போ போய் கூட்டணி அமைக்கலையா? ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கப்பவே அது மாறி இருக்கே சார், ஏன் எடப்பாடி இருக்கப்போ மாறாதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா. அப்புறம் இல்லைன்றாங்க, அப்புறம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. கார்கே உங்களுடைய இதுலயே வாங்கலாம், ஏன் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க? இன்னைக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இன்னைக்கு நாடாளுமன்றத்துல உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பேசும் பொழுது அண்ணல் டாக்டர் அம்பேத்கரை பத்தி பேசுறாரு. அம்பேத்கர் போல அம்பேத்கர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இதை மாத்தி கடவுள்னு சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்கன்றாரு. இது போன்ற தடிப்பான வார்த்தைகள் வந்தது எதிர்த்து நாடாளுமன்றத்திலையும் வெளியிலையும் பயங்கரமான ஆர்ப்பாட்டமும் எதிர்ப்பும் நடக்கிறது. அம்பேத்கரை கொண்டாடுபவர்கள், அம்பேத்கரை எதிர்ப்பவர்கள் என்று 2 பிரிவுகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக குரல் கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்தார். அம்பேத்கர் அதற்கு பின்னாலே தொடர்ந்து போராடிய அண்ணல் அம்பேத்கர் அவர் ஒருங்கிணைந்து போகின்ற தலைவராக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்களை. ஆகவே அந்த தந்தை பெரியார் உருவாக்கி இந்த திராவிடமன் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா ஆட்சி கட்டிலே அமர்த்திய இந்த திராவிட கட்சிகள் தான் மாறி ஆண்டு கொண்டு போமாட்டாங்க நம்புறீங்க சார்? இல்ல, போமாட்டாங்கன்ற பாயிண்ட்டுக்கே வரல. நீங்க திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவர்களையோ அண்ணல் அம்பேத்கரையோ குறை சொல்லிவிட்டு குறை சொல்லுகின்ற அமித்ஷாவுடன் தான் நாங்கள் போவோம் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். 1008 காரணம் சொன்னால் கூட அது ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. அதே அமித்ஷா இங்க வரும்பொழுது என்ன சொன்னார்? லோக் மாதா, லோக் நாயக்கி அப்படின்னு அம்மாவை சொன்னார், தலைவரை சொன்னார் கிராந்தி நாயக்கர். அது பூவெல்லாம் எடுத்து போட்டு பண்ணார். அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னாரு, இந்த இவ்வளவு சீட்டு வரும் அப்படி எல்லாம் சொன்னாரு, எல்லா கட்சியும் சேர்ந்து போகணும்னு அமித்ஷா அட்வைஸ் பண்ண இன்னைக்கு நடந்தது 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அப்பெல்லாம் அதெல்லாம் நடந்தது இல்ல. இன்னைக்கு திடீர்னு இந்த அக்கறை டிடிவி தினகரனுக்கு ஏன் வருகிறது எனக்கு புரியல சார். இது ஒரு நியாயமா? அது பக்கத்தில் இருக்கவங்க தான் சொல்லணும்.